نجما يشع بأنوار وأنوار مبارك زوجها. நோயாளிகளே, பிரயாணம் செய்பவர்களே, நீங்களும் வாய்ப்பு இருக்குமையானால் நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது. நீண்ட பயணங்களை தவிர்த்து விடுங்கள் என்கிறார்கள். நோன்பை விடுகிற அளவிற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்கிறார்கள். ரமலான்ல நீண்ட பயணங்களை தவிர்க்கலாம். நோன்பு விடுற அளவுக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் ஒருத்தர் கேட்டார், ரமலான் எனக்கு ஒரு நோன்பு தப்பி போச்சு, அந்த நோன்பை நான் அடைவதற்கு, அந்த கூலி கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் நோன்பு வச்சாச்சுன்னா கூலி கிடைச்சிக்கிடும், ஆனால் ரமலானில் தப்பி போன அந்த ஒரு நோன்புக்கு ஆயுள் பூராவும் நோன்பு வைத்தாலும் அந்த கூலி கிடைக்காது என்றார். இன்னொரு செய்தியில், ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்தாலும் ரமலானில் தப்பி போன அந்த கூலி கிடைக்காது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். பாவங்களை விட்டு மாத்திரம் அல்ல, ரமலான்ல எந்த காரணத்தாலும் நோன்பை விடக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என்னால் முடியல, வயசாகி போச்சு, வேண்டாம், பிடித்து பாருங்கள், அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் தருவான். முதுமை அல்ல நோன்புக்கு தடை. என் மனது வலிமையா இருந்தால் நான் 100 வயசுலேயும் நோன்பு வைக்கலாம். மனசு வலிமையா இருக்கான், ஈமான்ல பலம் இருக்கான். இல்லைன்னா 60 வயசுல கூட கொஞ்சம் யோசனை வரும், வயசாயிட்டா நோன்பு விடத்தானே செய்யலாம். அந்த எண்ணத்துக்குள் நீங்கள் வர வேண்டாம் என்கிறேன். நோன்பு நோற்பதற்கு கிடைக்கும் கூலியை கண்ணால் பார்த்தால் எந்த ஒரு மூமினும் விட மனசு வராது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹதீஸே குதுசியிலே அல்லாஹ் சொன்னால் எல்லாத்துக்கும் கூலி இருக்குது. தொழுகைக்கு கூலி இருக்குது, ஜக்காத்துக்கு கூலி இருக்குது, ஹஜ்ஜிக்கு காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸலஹுல் ஜஸா இல்லல் ஜன்னா. உங்கள் ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதற்கு கூலி துன்யாவில் ஒன்றுமே இல்லை, அதற்கு கூலி சொர்க்கம் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கட்டும், குடும்பத்தோடு நசீபாக்கட்டும். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம், அதுக்கு மேலே கூலி இல்லை. நோன்புக்கு கூலி சொர்க்கம்னு கூட அல்லாஹ் சொல்லலை. நோன்புக்கு கூலியே இல்லை, இங்கேயும் கொடுக்க முடியாது, அங்கேயும் கொடுக்க முடியாது. அப்போ எதான் கூலி? நோன்புக்கு நானே கூலி ஆக்குவேன். நோன்புக்கு என்ன கூலி? நான் கிடைப்பேன். என் கூட அல்லாஹ் வந்து விட்டால், எனக்கு அவனே கிடைத்தால் என்ன, யார்கிட்ட போய் நான் என்ன தேவையை சொல்ல வேண்டும்? அவனே கிடைத்து விட்ட பின்னாலே நோன்புக்கு கூலி ரப்பு என்கிறான் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸை உலகத்திற்கு சொல்லி தருகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், சொர்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட சொர்க்கத்தை வைத்து அல்லாஹ் நோன்பாளிகளை மட்டும்தான் அதில் வரவேற்பான். இன்னஃபில் ஜன்னதி ரையான், இன்னஃபில் ஜன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் ஒரு வகை இருக்குது, யுகாலு லஹு ரையான், அதுக்கு பேரு ரையான். ரையான்னா ரொம்ப அருமையான பேர். அது எல்லா வகையான வளங்களும் அந்த சொர்க்கத்தில் இருக்கும், எல்லா நியாமத்துகளும் இருக்கும். எந்த ஒரு நியாமத்தும் காலி இல்லாத சில சொர்க்கம், அதில் சில பொருள்கள் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு சொர்க்கத்தை. ரையான் அவ்வளவு பாக்கியம். லா யதுகுலுஹா இல்ல ஸாயிமுன், அதில் நுழையிறதுக்கு எல்லாரும் முயற்சிப்பார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வரும், நோன்பாளிகளுக்கு மட்டுமே அந்த வாசல் திறக்கப்படும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மிஸ் பண்ண வேண்டாம் என்கிறேன். ஷஹர சௌம், நோன்பு மாதம். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். என்னால் முடியல, ஆனால் நான் நோன்பு பிடித்து பார்க்கிறேன். நியத்து வைத்தால் நிச்சயம் அல்லாஹ் அதை நசீபாக்கி விடுவான், எந்த சந்தேகமும் இல்லை. உடலை ஒத்துழைக்க செய்வது அல்லாஹ்வுடைய வேலை, நியத்து என்னுடைய வேலை. அப்போ ஷஹர சௌம், நோன்பு மாதம். இன்னொரு பெயர், இரண்டாவது பெயர் ஷஹரே கியாம், நின்று வணங்கும் மாதம். ரமலானுக்கு 8 பேர், 8ஐயும் நேரம் கிடைச்சா சொல்வேன். எவ்வளவு அல்லாஹ் சொல்ல வைப்பானோ அந்த பெயர்கள் உங்கள் வாழ்க்கையாக வேண்டும் என்று எழுதுவார். அதுக்கு தான் அந்த பேர். கியாமுடைய மாதம் ஷஹரே கியாம், இரவெல்லாம் நின்று வணங்க வேண்டிய மாதம். இரவு நின்று வணங்கணும்னா எவ்வளவு நேரம் நிற்கணும்? எவ்வளவு நேரம் நிற்கணும்? சாலிஹீன்கள் எழுதுவாங்க. இமாம் ஷாஃபி உதாரணம்,
இஷாவுக்கு பின்னால் சாப்பிட்டு முடிப்பாங்க, முடிச்சுட்டு போய் நிற்பாங்களாம். அவங்க சுபுவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் முடிப்பாங்க, முடிச்சுட்டேம்பாங்க இரவு தொழுகையை. இரவு தொழுகையை முடிக்கல, திருக்குரான் ஒன்றை முழுமையாக முடித்தேன்.